வணக்கம். ஸோ போன ப்ரோக்ராமில் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இது புதுசாக பார்க்குறவங்களுக்காக நான் சொன்னேன். நீங்கள் ஆக்சுவலி வந்து திருப்பத்தூர் ட்ரேடர்ஸ் ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலே நம்ம எடுத்தோம். ஸோ இப்போ வந்து புது கம்பெனி TF2S மிகப்பெரிய பெரிய லெவலில் இங்கே பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. ஸோ அது ஒரு சின்ன ஆஃபீஸில் பார்த்தோம். இப்போ ஒரு பெரிய பில்டிங் ஒரு ஃப்ளோர் எடுத்து பண்ணுறீங்க. ஸோ TF2Sனால் எந்த நோக்கத்துக்காக இது ஆரம்பிக்கப்பட்டது? TF2S அப்படின்னா டர்ன் ஃபெயிலியர் டு சக்ஸஸ். ஓகே. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் யாரெல்லாம் ஃபெயிலராக இருக்கிறாங்களோ அவங்கள சக்ஸஸ் பண்ணுறதுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமு, ப்ராப்பரான ட்ரைனிங்கு, ஓகே, அவங்கள ப்ரொஃபஷனலாக எடுத்துன்னு வர்றதுக்காக. இந்த புதுசாக உள்ளே யாராவது வராங்க, நியூ கமர்ஸ் வராங்க, ஸ்டாக் மார்க்கெட்டை தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்கம் பண்ணணும்னு வராங்க. அவங்க போயிட்டு நம்ம ஏற்கனவே வந்து நம்ம ஸ்கேம் ஆகிருக்கோம், நிறைய விஷயங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம், இல்லை வெளியே வர முடியாது, அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கெலாம் போயிருக்கிறோம். அந்த பிரச்சனைகள் அவங்களும் போயிடக்கூடாது. நான் நிறைய என்கொயரிஸ்னால லாஸ்ட் டைம் திருப்பத்தூர் ட்ரேடர்ஸ் அந்த சேனலில் எடுக்கும்போது நிறைய என்கொயரிஸ்லாம் அந்த மாதிரி ஸ்ட்ரகிளாக இருக்குங்கலாம் ஃபேஸ் பண்ணியிருக்கிறோம். அவங்களாம் நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் அங்கேருந்து நெக்ஸ்ட் ஒரு கம்பெனி நம்ம ஆரம்பித்து ஒரு ஃபினான்ஷியல் அவேர்னஸ் எடுத்துகிட்டு போகலாம், ப்ராப்பரான ட்ரைனிங் கொடுக்கலாம். என்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் நம்ம பட்டோமோ அதெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸாக ஷேர் பண்ணி எப்படி சேஃபாக பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு கம்பெனியாக ஒரு லீகலாக எடுத்துகிட்டு போயிட்டு பண்ணிட்டுருக்கோம். ஓகே, சூப்பர். அது போன ப்ரோக்ராமில் நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம் கம்பெனியை பற்றி. ஸோ அது பார்க்காதவங்க லிங்க்கில் பார்த்தா தெரியும், கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதாவது நான் இதுலேருந்து கண்டினியூ பண்ண விரும்புகிறேன். இப்போ நீங்கள் பொதுவாக ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 95% ஃபெயிலியர், 98 கூட சொல்லலாம். நீங்கள் தான் சொன்னீங்க 98 வரைக்கும் இருக்காங்க. ஸோ ஒரு 2 to 5% பீப்புள் தான் அதில் ப்ராஃபிட் ஆகிறாங்க. பட் ஆனால் இது ஏகப்பட்ட மில்லியன் கணக்கில் மக்கள் வந்து உள்ளே போய் இது புதுசாக வந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. நிறைய பேர் உள்ளே போகிறாங்க, இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, லாஸ் ஆகிறாங்க, இப்படியே ஓடிட்டே இருக்குது. சில பேருக்கு பல லட்சங்கள் பல கோடிகள் கூட இதில் கடனாக இருக்கிறதையும் பார்க்க முடியுது. பட் ஆனால் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இப்போ நீங்களும் அந்த ஃபெயிலியர்லேருந்து வந்ததுனால ஒருத்தங்க வந்து ரொம்ப வருஷமாக கூட அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க 10 வருஷம் பண்ணுறேன், 15 வருஷம் பண்ணுறேன் கூட ஃபெயிலியரில் இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ இதில் நீங்கள் புதுசாக கண்டுபிடிச்சதுங்கிறது எந்த அளவுக்கு அதில் நம்பத்தகுந்த விஷயங்கள் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க? ஓகே. இப்போ ஏன்னா ஒரு 10 வருஷம் இருக்கிறவங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஒரு 8 வருஷத்தில் நீங்கள் 6 வருஷம் ஃபெயிலியர் ஆகின்றீங்க, லாஸ்ட் 2 இயர்ஸ் ஒரு ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிச்சிருக்கேன்றீங்க. இது எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கு நம்ம முடியும்? ஓகே. இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி 95% ஏன் ஃபெயில் ஆகிறாங்க அப்படின்னா பல காரணங்கள் இருக்குது. இந்த ரீட்டைலர் மைண்ட் செட்டுன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு இது என்ன பிஸ்னஸ்னே ப்ராப்பராக தெரியாது, எந்த எஜுகேஷனும் இருக்காது, ப்ராப்பராக படிச்சிருக்க மாட்டாங்க, நாலேஜ் கெயின் பண்ணியிருக்க மாட்டாங்க, அவங்களும் லாஸ் பண்ணுவாங்க. ஒரு பிஸ்னஸை பற்றி இந்த பிஸ்னஸ் கிடையாது, நீங்கள் எந்த பிஸ்னஸ் போனாலுமே கண்டிப்பாக அது தெரியாமல் போனீங்கன்னா கால் வச்சா கண்டிப்பாக பிரச்சனை தான், டேஞ்சர் தான். செகண்ட் இருக்குது, ஏற்கனவே 5 வருஷம் 10 வருஷம் பண்ணவங்களும் இல்லை 20 வருஷம் 30 வருஷம் கூட வந்து ட்ரேடிங் பண்ணவங்களாம் இருக்காங்க. ஆனால் அவங்கள பார்த்துருக்கேன், நம்மகிட்ட வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 35 வருஷம் பண்ணவங்களாம் இருக்கிறாங்க. என்கிட்ட ஸ்டில் அவர் கான்டாக்டில் இருக்கார். அவருக்கு இப்போ ப்ரெசன்ட் ஏஜ் பார்த்தீங்கன்னா 82 வயசு. ஆனாலும் ஸ்டாக் மார்க்கெட் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. 35 இயர்ஸாக அவர் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆனால் இன்னும் ஒரு கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியலன்னு சொல்லிட்டு நம்மகிட்ட வந்து பேசினார். டச்சில் தான் இருக்காரு. அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஏன்னா ஒரு டிஜிட்டலாக ஒரு இன்கம் பண்ணுறோம், டைம் ஃப்ரீடம் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் நீங்கள் சொன்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எத்தனை வருஷம் இருந்தாலும் அதை கரெக்டாக தெரிஞ்சால் தான் நம்ம அதுலேருந்து வெளியே வர முடியும். சில பேர் 6 மாதம் கூட நிறைய ட்ரேடர்ஸ்லாம் நல்லா பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்டாகிராம், நிறைய சோஷியல் மீடியாலாம் பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணக்கூடிய பெஸ்ட்டாக பண்ணக்கூடிய ட்ரேடர்ஸ்லாம் இருக்காங்க. ஆனால் அவங்க புதுசாக வந்திருப்பாங்க, 1 வருஷம் தான் இருக்கும், 1.5 வருஷம் இருக்கும், இல்லை ஒரு 6 மாதம் இருக்கும். அவங்களுக்கு ஏற்கனவே பல விஷயங்கள் தெரிஞ்சு ப்ராப்பராக பண்ணுறதுனால அவங்களும் ப்ராஃபிட்டபுளாக இருக்கிறாங்க. ஸோ இங்கே எத்தனை வருஷம் இருக்குன்றது முக்கியம் இல்லை, அதை நீங்கள் எப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க மார்க்கெட்டை, எப்போ நீங்கள் புரிஞ்சுட்டு நீங்கள் எப்போ அதை ப்ராப்பராக பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ கண்டிப்பாக அதை சக்ஸஸ் பண்ணிடலாம். ஓகே ஓகே ஆமாம். ஸோ இப்போ நாம் சேமாக பில்ட் பண்ணது அதே தான். 6 வருஷம் ஃபெயிலியராக இருந்தாலும் எப்போ நமக்கு அந்த மார்க்கெட் புரிஞ்சிச்சு, இது பண்ணால் கண்டிப்பாக இன்கம் பண்ண முடியும், இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ அந்த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இருக்குது, எதெல்லாம் பண்ணணும் எதெல்லாம் பண்ணக்கூடாது, அதில் நீங்கள் ஒரு கிளாரிட்டி வந்துடுச்சுனாலே கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிடலாம். ஸோ மைசெல்ஃப் விவேக்நாத் வியாஸ். ஸோ ஆல்மோஸ்ட் நான் ரீசெண்டாக இப்போது TF2 சிஇஓவாக இருக்கேன். ஸோ என்னோடய பர்சனல் லைஃப்னு பார்த்திங்கன்னா நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே வேலூர் தான். ஸோ நான் காலேஜ் படித்தது, அதுக்கப்புறம் MBA வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் பண்ணேன். ஸோ தென் ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஐடியில் ஆல்மோஸ்ட் 16 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன்.
நிறைய டெசிக்னேஷன்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இனிஷியலாக ஒரு டெவலப்பராக இருந்தேன். அதுக்கப்புறம் டீம் லீட், அதுக்கப்புறம் ஒரு ஒரு பிஸ்னஸ் யூனிட் ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு அக்கௌண்டன்ட், அந்த மாதிரி ஒரு டெசிக்னேஷன்ஸ் இருந்து, ஸோ ஆல்மோஸ்ட் ரிச்சான ஒரு கார்ப்பரேட் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனலாக இருந்தாலும் எனக்கு எப்பயுமே ஒரு தேடுதல் இருந்துகிட்டே இருக்கும். பர்சனலாகவும் தாண்டி ஒரு டைம் ஃப்ரீடம் ப்ளஸ் ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் தேவைப்பட்டுகிட்டே இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து ஒரு 5% 10% சேலரி ஆகி கிடைச்சாலும் லைஃப்பில் அது வந்து இன்றைக்கி இருக்கிற இன்ஃப்ளேஷனாக இருக்கலாம், ஒரு பர்சனல் லைஃப்காக இருக்கலாம், அந்த பணம் வந்து எப்பயுமே பத்துறதில்ல. நீங்கள் ரியல் லைஃப்பில் எல்லாருமே யோசிச்சு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணுவோம். பட் ஆனால் அடுத்த ஸ்டெப்பு எடுக்கிறதுக்கு எதர் ரிஸ்க்கை யோசிச்சுட்டு நம்ம பயப்படுவோம், இல்லை லைஃப்பில் என்ன பண்ணலாம், அடுத்த ஆப்ஷன் என்னன்னு நான் நிறைய விஷயங்கள் தேடி பார்த்துட்டே இருக்கிறப்ப ஐ டெட் சம் பிஸ்னஸ். பர்சனலாகவே நான் வந்து அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், நெட்வொர்க்கிங் பிஸ்னஸ், அந்த மாதிரி நிறைய பிஸ்னஸில் பண்ணி நிறைய நாலேஜ் பர்சனலாக கெயின் பண்ணி பர்சனலாக எப்பயுமே யோசிச்சுட்டே இருப்பேன் அடுத்து என்ன பண்ணலாம். ஐ வாண்ட் டு மூவ் டு நெக்ஸ்ட் லெவல். லைஃப்பில் எப்பயுமே வந்து ஒரு தேடல் இருந்துகிட்டே இருந்தது எனக்கு. இப்போ வரைக்குமே நான் எப்பயுமே ஒரு விஷயத்தோடு நான் எப்பவுமே செட்டில் ஆகிறது கிடையாது. தட் இஸ் மை பர்சனல் கேரக்டராக இருக்குது. ஸோ அதுக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லேயே நான் வந்து என்னுடைய ஜாபில் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப தான் எனக்கு இந்த கம்பெனியோட கோஃபவுண்டர் ஆதவன் எனக்கு அறிமுகமானார். தென் அப்புறம் மோசஸ் அவர் மூலியமாக அறிமுகம் ஆனாங்க. ஸோ ப்ளஸ் அவங்கள வந்து நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப எனக்கு அவங்க பண்ணுற அந்த ட்ரேடிங் விஷயங்கள்ல இந்தியன் மார்க்கெட்டாக இருக்கலாம், ஃபாரெக்ஸாக இருக்கலாம், எல்லாத்துலேயுமே அவங்க ரொம்ப எக்ஸ்பர்ட்டிஸாக இருக்காங்க. ஸோ அப்போது எனக்கு வந்து என்னென்னா இப்போ இவங்கக்கிட்ட ஏதோ எனக்கு தேவையான ஒரு விஷயம் கிடைக்குமோ அப்படின்னு நான் அவங்கள அதிகமாக ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். ஸோ நான் பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறப்போ கூட வீக்கெண்ட்ஸு ரெகுலராக வந்து நான் திருப்பத்தூர் ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ கடந்த சில வருடங்களாகவே அப்படி இருக்கிறப்ப எனக்கு வந்து சில நேரங்களில் வந்து இவங்க ரிட்டர்ன்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. அந்த மாதிரி ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து ஒரு நம்ம பேங்க்லலாம் ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் கூட ஆகலாம். ஆனால் அதெல்லாம் வந்து ஒரு 2-3 இயர்ஸ்லேயே இவங்களால பாசிபிளாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ட்ரேடிங் பண்ணி அதை கண்கூடாக நான் நிறைய ரியல் அக்கௌண்ட்ஸு, பர்சனல் அக்கௌண்ட்ஸ் இப்போ நானே வந்து பர்சனலாக வந்து ஒரு சில வருடங்களாக என்னோடய ரிட்டர்ன்ஸே நான் அதிகமாக பார்த்துருக்கேன். இப்போ நான் வந்து ஒரு 6 இயர்ஸ் வந்து ஒரு எஃப்டியில் போட்டு நான் டபுள் ஆகிற சில கேபிட்டலில் என்னால் வந்து ஒரு 2-3 இயர்ஸ்லேயே என்னால் பார்க்க முடியுதுங்கிறப்ப இந்த பொட்டென்ஷியல் இவ்வளோ பெரிய விஷயமா இருக்கே. இப்போ இதை நான் வந்து ஒரு கெரியராக சூஸ் பண்ணி இதில் நான் வந்து ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸில் என் கார்ப்பரேட் லைஃப்பில் அச்சீவ் பண்ணுற ஒரு விஷயத்த ஒரு 3-4 இயர்ஸில் இல்லை ஒரு 5 இயர்ஸில் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைச்ச பிறகு தான் நான் வந்து ஃபுல் டைமாகவே வந்து என்னுடைய பர்சனல் லைஃப்பில் நான் ஒரு கெரியராக ஒரு 15-16 இயர்ஸ் கார்ப்பரேட் கரியரை விட்டுட்டு வரதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்த விஷயம் இங்கே இருக்கிற ஒரு பெரிய பொட்டென்ஷியல். அதை நான் கண்கூடாக பார்த்துருக்கேன். என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸே நான் வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் லேக்ஸ் இருக்குது. அதை வந்து நான் ஒரு 2-3 இயர்ஸ்லேயே வந்து அதை என்னால் காம்பவுண்ட் பண்ணி இன்றைக்கி அதை விட அதிகமான ரிட்டர்ன்ஸில் இப்போ கரண்ட்டாக பார்த்திங்கன்னா இட் இஸ் ஈவன் 3 times fold, அட்லீஸ்ட் 3 மடங்கு அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இன்னொரு 3-4 இயர்ஸில் பார்த்திங்கன்னா நான் என்னுடைய லைஃப் டைமில் ஒரு கார்ப்பரேட்டில் எவ்வளோ கார்பஸ் சேர்த்து வச்சுருக்கணும் அது என்னால் இங்கே வந்து ஒரு அதுலேருந்து ஒரு 3ல் 1 பங்குலேயே சீக்கிரமாக பண்ண முடியும். 30 இயர்ஸில் பண்ண முடியுது, என்னால் இங்கே 10 இயர்ஸில் பண்ண முடியும். அப்படி ஒரு யூஸ் பொட்டென்ஷியல் இருக்கிற ஒரு விஷயத்தில் என்னுடைய டைமை நான் கொடுக்கணும்னு நினச்சேன். தட்ஸ் வை ஐ எம் ஹியர் இன் TF2S. ஸோ ஐம் ஸோ தேங்க்ஃபுல் ஃபார் மோசஸ் அண்ட் ஆத்வன் ஃபார் தேர் கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட். அது கண்டினியூஸாக கிடைக்கும். அதுக்கு ஐ எம் ஆல்வேஸ் ஹோப்ஃபுல் ஃபார் த நெக்ஸ்ட் ஜர்னி. பொதுவாக வந்து ஒரு ஃபெயிலியர் வரும்போது சைக்காலஜிக்கலாக அவங்க ரொம்ப அப்செட் ஆவாங்க. சரி இனிமேல் இந்த இதுக்குள்ளே வரக்கூடாது, இந்த தண்ணி அடிக்கிற மாதிரியான இதுதான், ஒரு தண்ணி அடிக்கிறேன் நான் நாளைக்கு அடிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி. பட் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்படி ஒரு இது இருக்குது. பொதுவாகவே வந்து சைக்காலஜிக்கலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராஃபிட் அடையும் போது ரொம்ப உற்சாகம் அடையிறதும், லாஸ் ஆகும் போது ரொம்ப எனர்ஜி குறையிறதும் பார்க்க முடியுது. பட் அதை தாண்டி இதில் எப்படி நம்ம இதில் ஒரு ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிச்சிங்க? ஏன்னா நீங்கள் ஒரு ஃபெயிலியர்லேருந்து வர்றீங்களே, நீங்கள் எப்படி இது கண்டுபிடிச்சிங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இது பர்சனலாக சொல்ல போனால் நம்ம ஃபஸ்ட்டு அந்த பாசிட்டிவ் ஒரு எனர்ஜி தான். பாசிட்டிவான விஷயம் முதல்ல கடவுள் மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கை, நம்ம லைஃப் இருக்கிற ஒரு விஷயம், நம்ம ஒரு கரெக்டான ட்ராக்கில் போகிறோம் அப்படின்னும் போது கண்டிப்பாக அந்த ஒரு பாசிட்டிவான விஷயம் நமக்கு எப்பவுமே இருக்கும். நம்ம ஒரு நேர்மையான வழியில் போகிறோம், நம்ம ஏமாந்துருக்குறோம், யாரையும் ஏமாத்துனது கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் அந்த ப்ராப்பரான வழியில் போகும்போது நமக்கு அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். பட் ஆனால் லாஸ் ஆகும்போது உங்களுக்கு மைண்ட் அப்செட் ஆகிருக்கும்ல? அந்த கண்டிப்பாக ஃபெட்டப் ஆகும். இது ஏன் இந்த மாதிரி நடக்குது? ஸோ அந்த மார்க்கெட்டில் அந்த இருக்கிற விஷயந்தான் போய் ஒரு தேடல் இருந்துச்சே தவிர நாம் இது முடிச்சிடலாம், இது வேணாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்தது கிடையாது. ஏன்னா நம்ம சரியான வழியில் போகிறோம், கரெக்டாக பண்ணுறோம்,
கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம சக்ஸஸ் ஆகிடும்ன்ற அந்த ஒரு எனர்ஜி தான் எப்பவுமே இருந்துகிட்டே இருந்துச்சு. ஓகே ஓகே. இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் வந்து ஸோ எப்பவுமே அதனால தான் இதை ஃபைன் பண்ணேன்றீங்களா? கரெக்ட், கண்டுபிடிச்சேன். ஆமாம், இல்லைன்னா கண்டிப்பாக முடிஞ்சிருக்காரு. ஓகே. ஏன்னா நான் ஒரு இடையில ஒரு பிரேக் எடுத்தேன்னு நான் சொன்னேன். அது ஒரு 8 மாதம் நான் பிரேக் எடுத்துட்டு அப்படியே விட்டுட்டு போயிருந்தேன்னா கண்டிப்பாக இது தெரிஞ்சிருக்காரு. மறுபடியும் திரும்ப ஓகே நம்மக்கிட்ட என்ன இருக்குது, நம்மக்கிட்ட அந்த மிஸ்டேக்ஸ்லாம் எழுதி என்னெல்லாம் பண்ணோம், எதனால் மிஸ்டேக்ஸ் ஆகுது, எதனால் லாஸ் பண்ணுறோம், இதெல்லாம் நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் தான் இன்னும் அதில் இன்வால்மெண்ட்டோட இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணி கிட்டத்தட்ட நிறைய நாட்கள் மாதங்கள்லாம் வந்து சரியாக தூக்கம் இல்லாமல் நிறைய விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணி இதில் இருந்து நம்ம சில விஷயங்கள் எப்படி நம்ம கன்சிஸ்டராக பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேக் டெஸ்ட்டு கிட்டத்தட்ட 50 வருஷம் கோல்டெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் சார்ட்டில் 50 years டேட்டா இருக்கும். ஸோ அந்த 50 வருஷம் டேட்டெல்லாம் மேனுவலாக உட்காந்து பார்த்து அதிலிருந்து நம்ம எடுத்த ஸ்ட்ராட்டஜிஸ் தான் அதெல்லாம் டெவலப் பண்ணியிருக்கோம். ஓகே. பட் ஆனால் வந்து நீங்கள் ஒரு நார்மலாக பார்க்கும்போது என்ன ஒரு ஒப்பீனியன் வருதுன்னா, இல்லை நிறைய பணம் இருக்கிறவங்க தான் இதில் ப்ராஃபிட் எடுக்க முடியுது. இப்போ கம்மியாக இருக்க உள்ளே கொண்டு வந்தாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற ஒரு 5 lakhs கூட உள்ளே கொண்டு வந்தால் கூட இதில் ப்ராஃபிட் பார்க்குறது ரெகுலராக பார்க்குறது கஷ்டம். பெரிய ஒரு கோடீஸ்வரர்களுடைய இதாக தான் இது இருக்குது. ஏன்னா 2 to 5% தான் ப்ராஃபிட்டுங்கும் போது ஸோ அவங்க தான் இதில் ரொம்ப அச்சீவ் பண்ணிட்டு வர்றாங்க. ஒரு நார்மலான பர்சன்லாம் இதில் வந்து அச்சீவ் பண்ணுறது இல்லை அப்படிங்கிறது சொல்லப்படுது. நீங்கள் அதை எப்படி? அப்படி இல்லை, உண்மையாக நீங்கள் ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு 5 lakhs வச்சு உங்களால் ஒரு ப்ராப்பராக ஒரு மணி மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்குது. ஒரு பிஸ்னஸ்க்கு எவ்வளோ பணத்தை நம்ம இங்கே விற்கணும், எவ்வளோ நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும், எதை வச்சு பிஸ்னஸ் பண்ணணும், இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிச்சுன்னா 5 லட்சத்தை வச்சு உங்களால் இன்கம் பண்ண முடியுது. அதே 2%, அதே 5% நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 5 கோடி வச்சு பண்ணாலும் 500 கோடி வச்சு பண்ணாலும் பண்ண முடியும். 5 லட்சத்தை வச்சே பண்ண முடியலன்னா 500 கோடி இல்லை, 5 லட்சம் கோடி இருந்தாலும் கண்டிப்பாக லாஸ் தான் பண்ணுவாங்களே தவிர பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த பேசிக்கலி அது அப்போ நம்ம மார்க்கெட் அப்படி இல்லை. நிறைய ஹியூஜ் ஃபண்ட் வச்சிருக்கிறவங்க அவங்க ப்ராஃபிட் பண்ணுவாங்க அப்படிலாம் கிடையாது. பெரிய பணம் வச்சிருக்கிறவங்க தான் இங்கே சம்பாதிக்க முடியும், சின்னதாக வச்சிருக்கிறவங்க லாஸ் பண்ணுறாங்கன்னா கிடையாது. இப்போ ட்ரேடிங்லாம் பார்த்தீங்கன்னா இந்த செல்லு அந்த மாதிரி இதெல்லாம் வாங்கும்போது அதிகம் மாதிரி பணம் இருக்கிறவங்க தான் வாங்க முடியுது இல்லையா? அந்த கால் அண்ட் புட்டுலாம் பார்த்தீங்கன்னா அது செல் வாங்குற அந்த கான்செப்ட் வரும்போது சொல்றீங்க. ஆனால் அது நார்மலான பர்சன் அப்படி வாங்கி பண்ணிட முடியுமா? இல்லை, கண்டிப்பாக அது ஒரு லாட் வாங்கணும்னா கூட இப்போ வந்து ஒரு 2 லட்சம், ஒரு 1.5 லட்சம், 2.5 லட்சம் ஃப்ளக்சுவேஷன் இருக்கு. அதெல்லாம் கண்டிப்பாக அவங்களால நார்மலாக இருக்கிறவங்க வாங்க முடியாது. ஆனால் அவங்க தான் லாங் டேர்முக்கு சஸ்டெயின் பண்ண முடியும். இந்த மாதிரி ஆப்ஷன் செல்லிங் இந்த ஃபியூச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மார்ஜின் இருக்கு. அதுக்கு நீங்கள் ஒரு 2 லட்சம், 2.5 லட்சம் அது கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு. அதெல்லாம் ஒரு நார்மலாக இருக்கிற பீப்புளால வாங்க முடியாது. கரெக்ட் தான். ஆனால் ஏன்னா ஒரு லாட்டே கிட்டத்தட்ட 10 lakhs அப்படிலாம் போகும்ல. ஒரு லாட்டே வந்து கோல்டு அப்படிலாம் அதெல்லாம் போனீங்கன்னா கண்டிப்பாக போகும், பெரிய அமௌண்ட்டாக போகும். இவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு மார்ஜின் யூஸ் பண்ணி பெரிய பேக்கப் வச்சு இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் யோசிச்சுக்கோங்களேன், ஒரு லாட் வாங்குறாங்க, ஒரு லாட்டுக்கு வந்து ஒரு 2.5 லட்ச ரூபா வாங்குறான்னு வச்சுக்கோங்களேன். ஆப்ஷன்ஸ் இல்லைங்க, ஒரு லாட்டுக்கு நிஃப்டியில் வந்து இப்போ 65 குவான்டிட்டி இருக்குது. அந்த ஒரு லாட்டுக்கான ஒரு ஃப்ளக்சுவேஷன் ஒரு நாளைக்கு ஒரு மொமெண்டம் வந்து ஒரு 30 பாயிண்ட்டோ, ப்ரீமியமில் ஒரு 50 பாயிண்ட்டோ ஆவரேஜாக கிடைக்கும். இந்த ஒரு லாட்டு ஃப்ளக்சுவேஷன் எப்படி இருக்குது? 60 குவான்டிட்டி இருக்குது. ஒரு லாட்டு நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து ஒரு 100 பாயிண்ட்டே போயிட்டு வந்தாலும் ப்ரீமியமில் ஒரு 6500 ரூபா ப்ளஸ் ஆர் மைனஸ் தான் இருக்கும். எவ்வளோல ஒரு லாட்டு 2.5 லட்சம் கொடுத்து செல் பண்ணுறீங்க, சரி, இல்லை ஃபியூச்சர்ஸ் வாங்குறீங்க, 100 பாயிண்ட் போனாலும் குறைஞ்சாலும் ஒரு 6000 ரூபாயிலேருந்து 6500 ரூபாய் தான் ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். ஆனால் இதுவே நீங்கள் ஆப்ஷன் பையிங்னு வரும்போது அந்த 2 லட்ச ரூபாய் 2.5 லட்ச ரூபாய்க்கு ஒரு லாட் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு லாட்டு நீங்கள் 10,000 15,000 கொடுத்தாலே வந்துடும். அதே 2.5 லட்சத்தில் 1 லட்சத்துக்கு வாங்குவாங்க, இல்லை 2 லட்சத்துக்கு வாங்குவாங்க. அப்போ நம்பர் ஆஃப் லாட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அதே 2.5 லட்சம் தான். ஆப்ஷன் பையிங்கில் ஏற்கனவே டைம் வேல்யூன்னு ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு டிகே இருக்குது, அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஆப்ஷன்ஸ்னு சொல்லிட்டு இந்த டெல்டா, காமா எஃபெக்ட் நிறைய விஷயம் இருக்குது. இதெல்லாம் தெரியாமல் மல்டிபிள் லாட்ஸ் வாங்கிடலாம், பெருசாக லாட் வாங்கி நிறைய சம்பாதிக்கலாம்னும் போது ஒரு 10 லாட் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 650 குவான்டிட்டி ஆகும். 100 பாயிண்ட் மூவ் ஆனாலும் 65,000 ரூபாய் ப்ளஸ் ஆர் மைனஸ் காட்டும். இந்த தான் மேஜர் ரீசன். இவங்க வந்து அந்த மணி மேனேஜ்மெண்ட் இல்லாமல் இப்போ இதே நீங்கள் ஒரு லாட்டு தான் வாங்குறீங்க, அந்த மார்ஜின் யூஸ் பண்ணா வேற வழியே கிடையாது. 2 லாட் 5 லாட் வாங்கவே முடியாது. அப்போ அந்த ஃப்ளக்சுவேஷனே கம்மி ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. அதனால் அவங்களால வந்து ஒரு ஒஸ்ட் மார்க்கெட்டை ஃபேஸ் பண்ணாலும் நெக்ஸ்ட் ஒரு நல்ல மார்க்கெட் இருக்கும்போது அது இன்கம் பண்ணி வந்துடுவாங்க. ஆனால் பெரிய பணத்தை எடுத்துன்னு போயிட்டு பெருசாக சம்பாதிக்கணும், சீக்கிரமாக சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய லாட்ஸ் எடுத்துன்னு போயிட்டு ப்ராப்பராக இல்லாமல் பண்ணுறதுனால தான் இந்த டேஞ்சரான ஒரு ஜோனுக்கு போயிடுறாங்க. இப்போதான் வந்து ஒரு சில நான் இதாக கேட்க விரும்புகிறேன். ஏன்னா நான் புதுசாக பார்க்குறவங்க, இப்போ நீங்கள் ஒரு லேண்ட் இருக்குது, கோல்டு இருக்குன்னா ரேட்டு ஏறுது இறங்குது இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி வாங்குகிறோம் விற்கிறோம், இப்படி தான்.
ஆனால் நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிச்சிட்டேன்றீங்கல்ல, ம் ஒரு மார்க்கெட்டில் அது ஒரு கம்பெனியோடைய இது இப்போ ஏறுறது இறங்குறது எப்படி நீங்கள் அது ஸ்ட்ராட்டஜியாக நீங்கள் சொல்லுவீங்க? இல்லை இப்போ எனி இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி ரியல் எஸ்டேட்டு, கோல்டு, எந்த பிஸ்னஸ் இருந்தாலும், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, இன்க்ளூடிங் ஸ்டாக் மார்க்கெட் கூட ம் ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா எல்லாத்துலேயுமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். இப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜி ட்ரைனிங் கொடுக்குறோன்னா எடுக்கிற 100 ட்ரேடுமே சக்ஸஸ்னால் கிடையாது, ம் எடுக்கிற 10 ட்ரேடுமே எல்லாமே ப்ராஃபிட்டபிள் ட்ரேடுன்னு கிடையாது. ம் இப்போது ரியல் எஸ்டேட்டில் ஒரு 4 இடம் வாங்குறோம், ம் 4 இடமே நம்ம நினச்ச மாதிரி இருக்குமா கிடையாது. ம் சில ஸ்லோவாக இருக்கும், சில கமர்ஷியல் இடத்துல வாங்கினா கொஞ்சம் சீக்கிரமாக உங்களுக்கு இன்கம் கொடுக்கும். ம் இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் சொன்ன கோல்டு கூட வச்சுப்போமே, ம் கோல்டு நல்ல ஒரு ரேட் போயிட்டு இருக்கு, நம்ம வாங்கிட்டோம், வாங்கினதுக்கப்புறம் குறைஞ்சிச்சுன்னா ம் அதுலேயும் ஃப்ளக்சுவேஷன் இருக்குது, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ண மாட்டோம், அதை அவ்வளோ சீக்கிரம் வித்துட மாட்டோம். ஓகே லேண்டாக வாங்கினா விலை குறைஞ்சாலும், கோல்டாக வாங்கினா விலை குறைஞ்சாலும் கண்டிப்பாக ஒரு நாள் ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசெட் மாதிரி விட்டுருவோம். அது மறுபடியும் எப்போ மேலே ஏறி வருதோ அப்போ விற்றுக்கலாம். ஆனால் இதே ஸ்டாக்குன்னு வந்துட்டா அப்படி பண்ணுறது கிடையாது. லாஸை பார்த்த உடனே பயந்து ஒரு வேளை எப்படியோ போயிடுச்சு என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம அந்த லாஸை புக் பண்ணிவிடுவோம். அந்த லாஸை புக் பண்ணுறதுனால தான் இங்கே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு போகும்போது கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் சேஃபு, ரியல் எஸ்டேட் சேஃபு அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இதே ஸ்டாக் மார்க்கெட் கூட நீங்கள் நல்ல ஸ்டாக்ஸாக பார்த்து மியூச்சுவல் ஃபண்டு, எஸ்ஐபி இந்த மாதிரி நல்ல ஒரு ஸ்டாக்காக நீங்கள் பார்த்து நீங்கள் வாங்கிட்டு இது கூட சேஃப் தான். ஏன் நீங்கள் பிஸ்னஸே பண்ண போகிறது இல்லையே, வாங்கி விட போகிறீங்க, அவ்வளோதான். ஏறினாலும் இறங்கினாலும் ஒரு ஸ்டேஜில் நல்ல ஸ்டாண்டர்டான கம்பெனி நல்ல ஒரு ரேட்டு வரும்னு சொல்லி இன்வெஸ்ட்மெண்ட்டாக தானே வைக்க போகிறீங்க. இதே விஷயத்த நீங்கள் இங்கே ஃபாலோ பண்ணாலும் இதுவும் சேஃப் தான். ஆனால் ட்ரேடிங்னு உள்ளே வரும்போது லாஸோ ஏதோ ஒரு ப்ராஃபிட்டோ ஒரு ஸ்டேஜில் புக் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். அந்த ஒரு ஸ்டேஜஸ் வரும்போது தான் அதை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு தெரியாமல் போய் ஸ்டக் ஆயிடுறாங்க. அதனால தான் லாஸ் வந்தாலும் வந்து நிறைய லாஸ் போயிட்டே இருக்கும்போது எடுக்க மனசு வராது இல்லை. இப்போ ஸ்டாப் லாஸ்ன்னு ஒன்று இருக்குது, ஸ்டாப் பண்ண மாட்டாங்க, ஸோ அதை கீழே விட்டுக்கிட்டே இருப்பாங்க. ப்ராஃபிட் வந்தாலும் இன்னும் கொஞ்சம் அப்படி சொல்ல வரீங்களா? அந்த ஒரு எக்ஸாக்டாக சொல்ல போனால் இப்போ ஒரு கோல்டு வாங்குறோன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு கிராமுக்கு ஒரு 15,000 15,000 இருக்குதுன்னு வச்சுப்போம் ஒரு எக்ஸாம்பிளுக்காக. இப்போ நம்ம வாங்கிட்டோம், ஒரு மாதம் கழிச்சு அது 13,000 வந்துடுச்சு. எவ்வளோ குறைஞ்சிருக்கு? கிராமுக்கு 2,000 குறைஞ்சிடுச்சு. இப்போ அது விற்கிறதும் விற்காதும் நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஓகே, இப்போ நான் அதை வித்துட்டுனா எனக்கு லாஸ் எவ்வளோ? 2,000 ரூபாய் லாஸ் ஒரு கிராம் மேலே. திரும்ப வாங்குறேன், திரும்பவும் 13,000 திரும்ப 10,000 வந்துடுச்சு. இப்போ 3,000 ரூபாய் லாஸ் வித்துட்டா. கரெக்டுங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 15,000 வாங்கினீங்க, நீங்கள் விற்கவே இல்லை, 13,000 வந்துச்சு அப்பயும் விற்கல, 10,000 கீழே வந்துச்சு அப்பயும் விற்கல, மறுபடியும் மேலே வரும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டீங்க. ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன், 2 முறை வித்துட்டேன். அதிகமாக வாங்கி கம்மியாக வித்துட்டேன், திரும்ப அங்கே வாங்கி ஏறும்னு நினச்சேன், திரும்பவும் 10,000 வித்துட்டேன். 2 முறை நான் லாஸ்ட்ல புக் பண்ணிட்டேன். ஆக மொத்தம் எனக்கு ஒரு கிராமில் ஒரு 5,000 ரூபாய் கிட்ட லாஸ்ட்ல நான் வித்துட்டேன். ஒரு ஸ்டேஜில் மார்க்கெட் ஏறுது, கோல்டு ப்ரைஸ் ஏறுது, நீங்கள் விற்காம வச்சுருந்தீங்க பாருங்க, இப்போ திரும்ப 15,000 14,000 போயிடுச்சு. அந்த ஃப்ளக்சுவேஷன் கீழே இறங்கி மறுபடியும் 17,000 போயிடுச்சு. அங்கே போய் வித்துட்டீங்க, நீங்கள் 2,000 ப்ராஃபிட் பண்ணிட்டீங்க. நான் என்ன பண்ணிட்டேன்? ஸோ இதை தான் கண்டுபிடிக்க முடியுமா? இப்போ நீங்கள் சொல்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்க முடியுமா? இப்போ நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிச்சிருக்கீங்கல்ல, எப்படி நம்ம ஒரு ஏறுறதையும் இறங்குறதையும் கண்டுபிடிக்க முடியும்? ஏன்னா அது அது எப்படி அந்த ட்ரிக்குன்னு கேட்குறேன். ஏன்னா இப்போ நீங்கள் அத்தனை பேர் மில்லியன் கணக்கில் உள்ள அக்கௌண்ட் மக்கள் இருக்காங்க மார்க்கெட்டுக்குள்ளே. இத்தனை மக்கள் வந்து இந்த இடத்துல இதை சேல் பண்ணுறாங்க, இந்த இடத்துல பை பண்ணுறாங்க, இந்த இடத்துல ப்ராஃபிட் லாஸுங்கிறது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இல்லை, இப்போ நீங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸ்ன்னு இருக்குது. சரி, அதாவது இங்கே ஃபண்டமெண்டல், எக்கனாமிக்கல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ் இதெல்லாம் இருக்குது. இதில் இந்த டெக்னிக்கலில் இந்த சார்ட் பிரிண்ட் ஆகும், யாரெல்லாம் பையர் வாங்குறாங்க விற்கிறாங்க அப்படின்ற கம்ப்ளீட் சார்ட் வந்து இன்றைக்கி மோஸ்ட்லி அதை தான் யூஸ் பண்ணுறாங்க. இது எல்லாமே பிரிண்ட் ஆகும். இதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இடங்கள்லாம் கண்டுபிடிக்க முடியும். இப்போது இன்னும் கிளியராக சொல்ல போனால், நீங்கள் ஒரு 10 பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை ஒரு கடை வச்சுருக்கீங்க, 10 நாள் ரன் பண்ணுறீங்க கடையை, ஒரு டீ ஷாப்போ ஒரு ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து பண்ணுறீங்க, 10 நாள் ரன் ஆகுது. 10 நாளில் சில நாட்கள் நல்லா ஓடி இருக்கலாம், சில நாட்கள் உங்களுக்கு சரியாக ஓடி இருக்காது. ஆனால் நீங்கள் 10 நாள் கரெக்டாக பண்ணியிருப்பீங்க, ரெகுலராக டெய்லி என்ன பண்ணுறீங்களோ அதை கரெக்டாக பண்ணியிருப்பீங்க. அப்போ அந்த லாஸு ப்ராஃபிட்லாம் சேர்ந்து டேலி ஆகி உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டெல்லாம் நிற்பீங்க. ஆமாம், இந்த கான்செப்ட் தான் இதுலேயுமே. ஸோ இதுலேயுமே நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜினா அது 100% ஒர்க் ஆகும்னா கிடையாது. இதுலேயும் நீங்கள் லாஸை புக் பண்ணுறீங்க, ப்ராஃபிட் புக் பண்ணுறீங்க, லாஸை புக் பண்ணுறீங்க, ப்ராஃபிட் புக் பண்ணுறீங்க. இது நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்க, டிசிப்ளினா கரெக்டான அந்த பிஸ்னஸ் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கீங்க. அது ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கு ஓவராலாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்கமாக கிடைக்கும். அந்த இன்கம் தான் உங்களுக்கு நான் சொல்கிற அந்த ஒரு 2 to 5% என்ற ஆவரேஜ்க்கு நீங்கள் வரணும். ஓகே, ஆனால் இது ஒரு மாதிரி திரும்பியும் அந்த வேர்டு தான், அந்த கேம்பிளிங் அப்படிங்கிற வேர்டு.
இது வந்து அது ஏறுது இறங்குது இப்படி பொதுவாக அந்த லாங்குவேஜ். இது ஏறும்போது நம்ம போடுறோம், போக பார்த்தா கீழே இறங்கும்போது லாஸ் ஆகிடுது. இது ஒரு சைக்காலஜிக்கல் இது தானே. இப்போ நீங்கள் லாஸ் ஆனால் அதை பார்க்கும்போது நம்ம ரூபா போய்கிட்டு இருக்குங்கிறது அவங்களுக்கு சைக்காலஜிக்கல். இது எப்படி நம்ம இது பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? அதுதான் நம்ம வந்து ப்ராக்டிஸில் ப்ராக்டிஸ் தான் பண்ண முடியும். ஒன்லி பை ப்ராக்டிஸில் தான் நீங்கள் அதை வந்து வெளியே வர முடியும். கண்டிப்பாக அந்த ப்ரைஸை புரிஞ்சுக்கணும். நீங்கள் கூட இப்போ ஃபோன் ரேட்டு விலை இறங்கிடுச்சு, அதில் நீங்கள் சொன்ன மாதிரி சைக்காலஜியில் அஃபெக்ட் ஆக மாட்டாங்க. அந்த பணம் கண்ணுக்கு தெரியல. ஆனால் இங்கே டிஜிட்டலாக உங்களுக்கு என்ன ஆகுது, இங்கே பணம் இது டைமிங் முடியுது இல்லை, டைமிங் கான்ட்ராக்ட் சில டைமில் முடியுது, இல்லை எங்கள் பணம் கண்ணுக்கு தெரியுது, ஐயோ பணம் லாஸ் ஆகுது, எமோஷனலாக வராங்க. இதெல்லாம் ஓவர் கம் பண்ணணும்னா கண்டிப்பாக ஸ்ட்ராட்டஜி எல்லாம் தாண்டி நாலேஜ் எல்லாம் தாண்டி ட்ரைனிங்கில் தான் முடியும். ப்ராக்டிஸ் பண்ணி அதில் ஓவர் கம் பண்ணால் மட்டும் தான் அவங்களால அதை சக்ஸஸ் பண்ண முடியும். நான் தான் ஃபஸ்ட்டு போன வீடியோவில் நான் சொன்னேன், ஸ்டாக் மார்க்கெட் எல்லாருக்குமானது கிடையாது. யார் ப்ரொஃபஷனலாக டிசிப்ளினாக கரெக்டாக ப்ராப்பராக பண்ணுறாங்களோ அவங்க தான் அதை சக்ஸஸ் பண்ண முடியும். வணக்கம், என்னோடய பேர் தயாநிதி. நான் திருப்பத்தூரில் ஈஷா மொபைல்ஸ்னு செல்ஃபோன் சர்வீஸ் ட்ரைனிங் சென்டர்னு ஒரு 16 வருஷமாக நான் நடத்திட்டு இருந்தேன். ஸோ கண்டினியூவாக நான் 16 வருஷம் நடக்கும்போது ஒரு 2020 வந்து எனக்கு ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் வந்தது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருந்தேன். ஸோ அப்போது திடீர்னு எனக்கு அன்எக்ஸ்பெக்டடாக மோசஸோட பழக்கம் எனக்கு கிடச்சிது. தம்பி ஆதவன், ரவி இவங்களோட பழக்கமெல்லாம் எனக்கு கிடச்சிது. அன்எக்ஸ்பெக்டடாக ஏதோ ஒரு விஷயமாக நான் பார்க்க போகும்போது, ஸோ அப்போ தான் நான் அவங்ககிட்ட நான் பேசும்போது ட்ரேடிங் பற்றி அப்போ தான் எனக்கு முதல் நான் பார்க்குறேன், கேட்குறேன். ஸோ இந்த என்னோடய ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸு ப்ளஸ்ஸு அவங்களுடைய அந்த ட்ரேடிங் இதெல்லாம் நான் கேட்கும்போது, சரி இவங்க அப்போது ஏதோ ட்ரேடிங் நடத்திட்டு இருந்தாங்க. ஸோ கிளாஸும் இதை பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போது. ஸோ அதுக்கப்புறம் நான் அவங்க கூட இந்த ட்ரேடிங் கிளாஸு ப்ளஸ் அந்த ட்ரேடிங் இதெல்லாம் கொஞ்சம் நான் கற்றுக்கிட்டு ஸோ அவங்க கூட நான் அப்படியே மிங்கிள் ஆன ஒரு 5 வருஷம் எனக்கு வந்து பழக்கமாக நான் போயிட்டுருந்தேன், அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்போது அவங்களோட இருக்கும்போது இந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிளை எப்படி நம்ம வந்து தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஸோ நான் ட்ரேடிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணி கிளாஸ் பண்ணேன். ஸோ இருந்தாலும் நான் எமோஷனல் டைப்பு ஸோ எமோஷனல் டைப்புன்றதுனால இந்த என்ட்ரி போகிறதுல கொஞ்சம் சிக்கல் வரும். ஸோ அதனால் தம்பிங்க வந்து அதுக்கு எனக்கு முழுசாக வந்து சப்போர்ட் பண்ணி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, ரொம்ப நேர்மையாக, ரொம்ப நம்பிக்கையாக எனக்கு கூட இருந்து சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களோட முழுசாகவே ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது என்னவோ அது அவங்கள பிடிச்சி போச்சு எனக்கு. அந்தளவுக்கு அவங்க ட்ரெயின் பண்ணாங்க. ஸோ ஒரு ஃபேமிலியாகவே என்னை வந்து அவங்க பார்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ அப்படி நான் தான் இந்த கம்பெனிக்குள்ளே நான் உள்ளே வந்தேன். ஸோ அப்படி வரும்போது ஒரு ஃபேமிலியாகவே நாங்கள் ஒரு 5 வருஷமாக நான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் நான் ஒரு இன்வெஸ்டராக ஒரு ஷேர் ஹோல்டராக நான் வந்துடலாம். ஏன்னா நமக்கு கொஞ்சம் எமோஷ்னல் டைப்புன்றதுனால நம்ம என்ட்ரி கொஞ்சம் பிரச்சனை வரும்னு அவங்க முழுசாக அவங்க என்ட்ரியில் அவங்களே பார்த்துக்கிறாங்க அப்படின்ட்டு எனக்கு அவங்க கைட் பண்ணாங்க. ஸோ நான் அப்போ நான் ஷேர் ஹோல்டராக ஒரு இன்வெஸ்டராக நான் உள்ளே வந்துட்டு இப்போ ஒரு 5 வருஷமாக அவங்களோட நான் ட்ராவல் பண்ணும்போது எனக்கு இந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே போய் ரொம்ப ஒரு ஸ்மூத்தான ஒரு சூழ்நிலை, ஃபினான்ஷியல் எந்த ஸ்ட்ரகிளும் இல்லாமல் ஒரு ஸ்மூத்தான சூழ்நிலை இப்போது போயிட்டுருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது வந்து இப்போ பார்க்குறவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, இப்போ ப்ராஃபிட்டும் வருது லாஸும் வருது அப்படி சொல்கிறீங்கல்ல, இப்போ எப்படி அப்போ நம்ம ஆவரேஜாக அதை சக்ஸஸ் எப்படி பண்ண முடியும்? இப்போ நீங்கள் இப்போ பார்க்குறவங்க வந்து இவருக்கு ப்ராஃபிட் வருதுன்றார், லாஸும் வருதுன்றாரு, அப்போது நமக்கு அது ப்ராஃபிட் கிடைக்குமா? இது எப்படி கால்குலேஷன் பண்ணுறது? இல்லை, இப்போ ஒரு மணி மேனேஜ்மெண்ட் கான்செப்டில் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க, சரி, அதில் ஒரு 500 ரூபாய் ஸ்டாப் லாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க, அதில் நீங்கள் டார்கெட் பண்ணீங்கன்னா ப்ராஃபிட் பண்ணால் ஒரு 1000 ரூபாய் பண்ணணும். ஸோ மணி மேனேஜ்மெண்ட்டில் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ இருக்குது. 500 ரூபாய் நான் லாஸு, ஸ்டாப் லாஸ் பண்ணால் 500 ரூபாய், ஆனால் ப்ராஃபிட் பண்ணால் ஒரு 1000 ரூபாவது குறைஞ்சபட்சம் இருக்கணும். இதை நீங்கள் டபுளாக அப்படியே சொல்லுங்க. லாஸு கம்மியாக இருக்கணும், ப்ராஃபிட் வந்து அதிகமாக இருக்கணும். இது மாதிரி நீங்கள் ஒரு 10 ட்ரேட் எடுக்கிறீங்க, 5 ட்ரேடு ஃபெயில் ஆயிடுச்சு, 5 ட்ரேடு ப்ராப்பராக சக்ஸஸ் ஆச்சுன்னா கூட நீங்கள் கண்டிப்பாக ப்ராஃபிட்டில் வந்துடுவீங்க. நான் மறுபடியும் அதே தான் சொல்றேன். 10 நாள் கடை ஓடுது, 5 நாள் சரியா ஓடல, 5 நாள் சரியா ஓடல பரவாயில்ல, 5 நாள் நல்லா ஓடிடுச்சு, சரி, அது உங்களுக்கு ஓவராலா பாத்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட்ல வந்து நின்றுவீங்க. சேம் அதே கான்செப்ட் தான். பையர் அண்ட் செல்லர் கிட்ட சப்ளை அண்ட் டிமாண்ட் தான் மேஜர் கான்செப்ட். ஸோ அந்த ட்ரிக்கு நீங்க ப்ராக்டிஸ் எடுக்க தான் வரும்ன்றீங்க இல்லையா? ஆமா. ஓகே, இப்போ நீங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்க, அவங்களாம் வந்து கத்துக்கிறதுனா இது வந்து கத்துக்க முடியுமா? இது பாசிபிலிட்டியா? தாராளமாக கத்துக்கலாம். ஏன்னா இது நிறைய சைக்காலஜிக்கல் இது இருக்குல்ல. சில பேர் ரொம்ப லாஸ் ஆனால் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுறாங்க, ப்ராஃபிட், அதெல்லாம் நீங்கள் எப்படி சூஸ் பண்ணுவீங்க?
அதுக்காக தான் அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறோம். ஓ. யாருமே பண்ணாத நம்ம ஸோ ட்ரைனிங் எது வந்தாலுமே அவங்கள அஃபைட் பண்ண முடியாத அளவுக்கு கண்டிப்பா. மைண்ட் ஓகே. அவங்க அதை புரிஞ்சுப்பாங்க ஒரு ஸ்டேஜில். அதனால தான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த ஒரு பதட்டம் சில விஷயங்கள் வராமல் தான் டெமோ ஸ்டார்ட் பண்ணுறோம். சில பேருக்கு 1000 டெமோவில் சூப்பராக பண்ணுவாங்க, ஆனால் ரியல் ட்ரேட் வரும்போது பயப்படுவாங்க. அதனால தான் நம்ம எப்பவுமே சின்னதாக ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ ஒரு 10 லட்சம் இருக்குதுன்னா உடனே அதன் போயிட்டு பெருசாக இன்கம் பண்ணணும் அப்படி ப்ரெஷரோட வரக்கூடாது. சின்னதாக பேசிக்காக என்ன இருக்கோ அதை ஸ்டார்ட் பண்ணி அவங்களுக்கு எந்த ஒரு ஸ்டேஜ் இருக்கும், இந்த ஸ்டேஜ் அவங்களால பார்க்க முடியும், 500 ரூபாய் லாஸ் பார்க்குறாங்க, 1000 ரூபாய் லாஸ் பார்க்குறாங்க, அது பழகணும். கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆனால் தான் யாருமே சக்ஸஸ் பண்ண முடியும். ஓகே. நீங்கள் லாஸ்ட் டைம் கேட்டிருந்தீங்க 20 வருஷம் 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடராக இருந்தால் கூட அவங்க ஃபெயில் ஆகிறதுக்கான இன்னும் ரீசன் இதுதான். ஆனால் ஸ்லோவாக கிராஜுவலாக இது அவங்களுக்கு செட் ஆகுதோ ப்ராப்பராக பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஸ்டேஜில் யாராக இருந்தாலும் ப்ரொஃபஷனலாக மாறிடலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்க்குறவங்க ரொம்ப வருஷம் பண்ணிவிட்டு நான் வந்து ப்ராஃபிட்டாக அடைஞ்சிருக்கேன், ரொம்ப லாஸாக அடைஞ்சிருக்கேன், ஸோ இவர்கிட்ட போனால் நமக்கு எதாவது ட்ரைனிங் கிடைக்குமா அப்படின்னா அது வேல்யூ இருக்கா? அதனுடைய அவங்களுக்குலாம் ஒருத்தர் இருக்குமா உங்கள் ட்ரைனிங் வந்து? கண்டிப்பாக இருக்கும். நம்ம ட்ரைனிங்கில் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, மார்க்கெட்டே தெரியல, ஜீரோ நாலேஜ், இப்போ மார்க்கெட் தெரியுது இல்லை, இப்போ இன்டர்ன்ஷிப்லாம் வராங்க. இப்போ காலேஜஸ்லேருந்து நம்ம கம்பெனிக்கு இன்டர்ன்ஷிப்லாம் அனுப்புகிறாங்க. சரி, அவங்களுக்கு நம்ம 15 days அந்த மாதிரி இன்டர்ன்ஷிப்லாம் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் சொன்ன மாதிரி புதுசாக வந்திருக்காங்க, இல்லை கொஞ்சம் ப்ராக்டிஸில் இருக்காங்க, இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர் இருக்கிறாங்க, நான் 20 வருஷமாக பண்ணேன், என்னால் ப்ராஃபிட்டே பண்ண முடியல, அப்படிப்பட்டவங்களுக்கும் அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு ஏன் பண்ண முடியல, 20 வருஷத்துல அவங்க என்ன தெரிஞ்சிருக்கிறாங்க, ஏன்னா நாலேஜ் இருக்கிறதான்னு தெரியல, இல்லை தெரிஞ்சிருக்கிற நாலேஜை கரெக்டாக பண்ணாங்களான்னு தெரியாது. உட்காந்து அவங்க கிட்ட பேசும்போது ஒரு 1 or 2 hours தெரிஞ்சிடும் இங்கே தான் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. அந்த பாயிண்ட்டை கண்டிப்பாக நம்ம கரெக்ஷன் பண்ணும்போது, சரி பண்ணும்போது டெஃபினட்டாக அவங்களும் ப்ராஃபிட்டபிளாக வராங்க. ஓகே ஓகே. யாராக இருந்தாலும் வரலாம், எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்லாம் வரலாம், பிகினர்ஸ் வரலாம், கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஓகே. இந்த ட்ரைனிங் வந்து எப்போ இது ஆரம்பிக்குது? இது ஜூன் 11th ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுறோம். June 11th ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆஃப்லைன் இருக்கும், ஆன்லைன் இருக்கும். ஸோ எப்படி இதில் ஜாயின் பண்ணுறவங்க என்ன மாதிரி இதில் என்கொயரி அவங்களுக்கு நீங்கள் எப்போ போல் முன்னாடி அட்வான்ஸாக ஃபீஸ் கட்டணுமா? இது என்ன மாதிரி வச்சுருக்கிறீங்க? இல்லை, எல்லா ஸ்ட்ரக்சருமே வந்து பிஃபோராகவே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். 3 months கோர்ஸ் இது. சரி. ஃபஸ்ட்டு மந்த் உங்களுக்கு பேசிக்ஸ்லேருந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எல்லா நாலேஜும் ஷேர் பண்ணுவாங்க, கம்ப்ளீட்டாக ட்ரைனிங் கொடுப்பாங்க. செகண்ட் மந்த் என்ன கற்றுக்கிட்டாங்களோ அதை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். செல்ஃபாக ப்ராக்டிஸ் பண்ணி இவங்க சொல்லி கொடுத்தது கரெக்டாக, இவங்க சொல்லி கொடுத்தது உண்மையாகவே இப்படி தான் ஒர்க் ஆகுதா அப்படின்னு அவங்க செல்ஃபாக புரிஞ்சுக்கணும். அதுக்கு ஒரு மாதம் அவங்க ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணி நம்மக்கிட்ட ரிப்போர்ட்ஸ் கொடுக்கணும். அதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்க லைவ்ல டெமோவில் பண்ணணும். லைவ் மார்க்கெட்டில் அவங்க டெமோ பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இந்த 3 மாதம் கோர்ஸ் இருக்குது. கண்டிப்பாகவே ஃபீஸஸ் எல்லாமே நீங்கள் சொன்ன மாதிரி பிஃபோராக தான் பே பண்ணணும். ஏன்னா 3 months கோர்ஸ் ப்ளஸ் அவங்களுக்கு அந்த 15 months இந்த ஸ்டைஃபன் மாதிரி பிளான் சொல்லியிருக்கேன் நான். அவங்க என்ன ஃபீஸ் பே பண்ணுறாங்களோ 3 months ஒன்ஸ் அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி ப்ராப்பராக நம்ம சொல்லி கொடுத்ததா நம்மக்கிட்ட அதை காட்டினா போதும். ரியலாக பண்ணாலும் சரி, டெமோவில் பண்ணாலும் சரி, அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணாலே அந்த ஃபீஸே அவங்களுக்கு ரிட்டனாக ஒரு ஸ்டைஃபன் மாதிரி ஒரு 5 times 20% சொல்லி ரிட்டர்ன் கொடுக்குறோம். ஓகே. அந்த 15 monthsல அவங்க ஒரு ஸ்டேஜில் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடராகவே மாறிடுவாங்க கரெக்டாக பண்ணாங்கன்னா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இதில் வந்து டைரெக்டாகவும் வரலாம், அது ஆஃப்லைனில் இருக்குது, ஆன்லைன்லேயும் பண்ணலாம். ஓகே ஓகே. சூப்பர். நிறைய விஷயங்கள். ஸோ அடுத்தடுத்த ப்ரோக்ராமில் நிறைய இது பற்றியான டெக்னிக்கல் ஐடியாஸ், இன்னும் நிறைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. ஸோ எப்படி லாஸ் ஆகாமல் இது பண்ணுறது, இல்லை என்னென்ன இன்னும் ஃபர்தராக வியூவர்ஸ்க்கு என்ன கொஸ்டின் இருக்குது அதை நம்ம கேட்கலாம். கண்டிப்பாக. ரொம்ப நன்றி உங்கள் நேரத்து வரைக்கும். தேங்க்யூ.